ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். நீட் கியூட்டுக்கு நமக்கு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தோட ஒன் ஷாட் ரிவிஷன் கடகடன்னு பார்த்தரலாம். இது ரிவிஷன் அப்படிங்கிறனால ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இடைவிடாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தோட மீனிங் என்னென்னா டோட்டல் வெல்பீயிங் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், நாட் மியர்லி ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ். நோய் இல்லை அப்படிங்கிறது மட்டும் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் கிடையாது. டோட்டல் வெல்பீயிங் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் டோட்டல் வெல்பீயிங்காக இருக்கணும். அப்படின்னா என்ன மீனிங் சார்? இதுக்கு தான் மீனிங் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். டோட்டல் வெல்பீயிங் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸுங்கிறது டு மெயின்டைன் ஏ ஹெல்தி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் எந்த ஒரு டிசீஸும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கணும். டு ப்ரிவெண்ட் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன், மல்டிபிள் பார்ட்னரோட சேஃப் இல்லாத செக்ஷுவல் கான்டாக்ட் வைக்கும்போது நமக்கு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் எஸ்டிஐஸ் வருது, அதை தடுக்கணும் வராமல். டு கண்ட்ரோல் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், மக்கள் தொகை பெருக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும். டு என்ஷூர் சேஃப் ப்ரெக்னன்சி அண்ட் சைல்டு பர்த், குழந்தை பிறக்கும்போது பாதுகாப்பாக பிறக்கணும், ப்ரெக்னன்சி அப்போ அவங்க பாதுகாப்பாக இருக்கணும். டு கிரியேட் அவேர்னஸ் அபவுட் செக்ஸ் எஜுகேஷன், கான்ட்ரசெப்ஷன் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி. செக்ஸ் எஜுகேஷன் நமக்கு தெரியும், நமக்கு அந்த அவேர்னஸ் இதெல்லாம் இருக்கணும். அதுக்கடுத்து கான்ட்ரசெப்ஷன் அப்படிங்கிறது குழந்தை பிறக்காமல் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற அவேர்னஸ் அண்ட் இன்ஃபர்டிலிட்டினா என்ன, அது எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த சாப்டரில் படிப்போம். ஸோ ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் தான் ஃபஸ்ட்டு வருது. ரீசன் ரேப்பிட் டிக்ளைன் இன் டெத் ரேட். ஸோ புதுசாக எத்தனை பேர் பிறக்கிறாங்க, ஒவ்வொரு வருஷமும் எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படிங்கும்போது இறக்குறவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியாகவும் பிறக்கிறவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியாகவும் இருக்கும்போது இறப்பவர்களின் எண்ணிக்கை குறைவாகவும் பிறப்பவர்களின் எண்ணிக்கை ஜாஸ்தியாகவும் இருக்கும்போது டெத் ரேட் குறையுது அப்படின்னு சொல்லுவோம். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோட் ஆகுது. டிக்ளைன் இன் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட். மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டுங்கிறது குழந்தை பிரசவித்த தாய்மார்கள் இறந்து போகிறதெல்லாம் குறைச்சாச்சு இப்போது. டிக்ளைன் இன் இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட், பிறக்கிற குழந்தைங்க இறந்தே பிறப்பாங்க, இல்லை பிறந்ததும் ஒரு வாரத்துக்குள்ளே இறந்துருவாங்க, அதெல்லாம் இப்போ குறைச்சாச்சு. இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் ரீப்ரொடக்டிவ் ஏஜ். ரீப்ரொடக்டிவ் ஏஜுங்கிறது அந்த 18-19லேருந்து 35 அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன் எபிலிட்டி இருக்கக்கூடிய அந்த ஏஜில் இருக்கவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கும்போது பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அன்வான்ட் ப்ரெக்னன்சிஸ், தேவையில்லாத ப்ரெக்னன்சிஸ் வந்துடும். யங் ஏஜ்லேயே சில பேர் ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி தேவையில்லாமல் டியூ டு லேக் ஆஃப் அவேர்னஸ், ஃபெயிலியர் டு யூஸ் கான்ட்ரசெப்டிவ் ப்ராப்பர்லி. செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் மூலியமாக நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் இதுக்கும் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் நிறைய ப்ராப்ளத்தை ஏற்படுத்துது. ஸ்ப்ரெட் மெயின்லி த்ரூ செக்ஷுவல் கான்டாக்ட், சேஃப் இல்லாத செக்ஷுவல் கான்டாக்ட் மூலியமாக. இன்ஃபர்டிலிட்டி, இன்எபிலிட்டி டு கன்சீவ் ஈவன் ஆஃப்டர் 2 years ஆஃப் அன்ப்ரொடெக்டட் கோஹாபிடேஷன். ஸோ கல்யாணம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் அவங்க குழந்தை பெற்றுக்க முடியல அப்படின்னா அதை இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் ஆர்சிஹெச் ப்ரோக்ராம்ஸ். இதை லான்ச் பண்ணது கவர்மெண்ட் தான் லான்ச் பண்ணாங்க டு கிரியேட் அவேர்னஸ் அபவுட் ரீப்ரொடக்ஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ். ஸோ இங்கே பாருங்கள், ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் இந்த ப்ரோக்ராம் மூலியமாக என்னெல்லாம் அவங்க கவர்மெண்ட் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா மெட்டர்னல் ஹெல்த்துங்கிறது பிரசவம்க்கு போகிற தாய்மார்களுக்கான ஹெல்த்தை அதுக்காக சப்போர்ட் பண்ணுறது. கான்ட்ரசெப்ஷன், குழந்தை பிறக்கிறத தடுக்கிறதுக்கான மெத்தட்ஸுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறது. சேஃப் டெலிவரி, குழந்தை பிறக்கிறத பாதுகாப்பு உறுதி செய்கிறது. சைல்டு பர்த், சைல்டோட ஹெல்த், பிறந்த குழந்தையோட சைல்டோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறது. ப்ரீ அண்ட் போஸ்ட் நேட்டல் கேர்னா நியூ பார்ன். நேட்டல் அப்படிங்கிறதோட மீனிங் புதுசாக பிறக்கிற குழந்தைங்கள நேட்டல் அப்படின்பாங்க. ஸோ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கேர், இது எல்லாமே இந்த ஆர்சிஹெச் ப்ரோக்ராமில் இன்க்ளூடட். என்கரேஜ் ஸ்மால் ஃபேமிலி நார்ம்ஸ். ஸோ நமக்கு ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒரு குழந்தை 2 குழந்தை, இதான் ஸ்மால் ஃபேமிலி சொல்லுவோம். இதில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஆம்னியோசென்டசிஸ் மிஸ்யூஸ் ஃபார் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இஸ் பேண்ட். ஸோ ஆம்னியோசென்டசிஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஆம்னியோசென்டசிஸ்ங்கிறது கருவில் இருக்க குழந்தை, அந்த குழந்தைய சுற்றி இருக்கக்கூடிய அந்த லிக்விடில் அந்த குழந்தையோட செல்ஸ்லாம் இருக்கும், டெட் செல்ஸ்லாம். அந்த செல்ஸை இன்ஜெக்ஷன் மூலியமாக அந்த லிக்விடை கொஞ்சம் சாம்பிளுக்கு எடுத்து குரோமோசோம் ஸ்டடி பண்ணால் மேலா ஃபீமேலான்னு கருவில் இருக்கும் போதே டிட்டர்மைன் பண்ணலாம். அதை பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃபீமேல் ஃபீட்டிசைட் அப்படின்னு சொல்லுவாங்க, பெண் குழந்தைகளை கருவிலேயே கலைக்கிறது, அதை தடுக்கிறதுக்காக. மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி, எம்டிபி இஸ் ரெகுலேட்டட். எம்டிபிங்கிறது என்ன?
தவறுதலாக ஆக்சிடென்டலாக ப்ரெக்னன்சி ஆகிட்டாங்க, ரேப் அந்த மாதிரி பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலயமா மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி போய் கருவை கலைக்கிறது வித் த ஹெல்ப் ஆஃப் டாக்டர். ஸோ அதை நம்ம வந்து எம்டிபி சொல்லுவோம். அவேர்னஸ் அபவுட் எஸ்டிஐஸ், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ், கான்ட்ரசெப்ஷன் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பற்றின அவேர்னஸ் கொடுக்கறது. இது எல்லாமே RCH ப்ரோக்ராமில் வந்துடும். இப்போது நமக்கு செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ஃபார் அடாலசன்ஸ். அடாலசன்ஸ் அப்படிங்கிறவங்க நீங்கள் 13 ஏஜ்லேருந்து 19 ஏஜ் வரைக்கும் உள்ளவங்கள அடாலசன்ஸ் அப்படிம்போம். 13, 14, 15, 16, 17, 18, 19 டீனேஜ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது அடாலசன்ஸ். ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் பற்றி அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சேஞ்சஸ் டியூரிங் பியூபர்ட்டி. பியூபர்ட்டிங்கிறது என்ன, அந்த செக்ஷுவல் கேரக்டர், செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் டெவலப் ஆகும் ஒரு பர்டிகுலர் ஏஜில், 13, 14 வயசு, 15 வயசு அந்த சமயத்தில். அப்போது அதை பற்றின அவேர்னஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சேஃப் அண்ட் ஹைஜீனிக் செக்ஷுவல் ப்ராக்டிஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் தேவையில்லாத நோய்களை அவங்க அவாய்ட் பண்ண முடியும். ப்ரிவென்ஷன் ஆஃப் எஸ்டிஐஸ், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸை தடுக்கிறது. அவாய்டன்ஸ் ஆஃப் மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன், பொய்யா தவறுதலான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது. ரெஸ்பெக்ட் ஃபார் ஆப்போசிட் செக்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர். ஸோ ஈவ் டீசிங்லாம் முன்னாடி ரொம்ப நடந்துச்சு, அதெல்லாம் நடக்காமல் இருக்கணும். ஸோ இதில் நீட் சம்மந்தமாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா, செக்ஸ் எஜுகேஷன் இஸ் மீன் டு ப்ரிவென்ட் செக்ஷுவல் அப்யூஸ், செக்ஷுவலி அப்யூஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும், மிஸ்கன்செப்ஷன் தேவையில்லாத கன்சீவ் ஆகிறாங்கல்ல அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும், ப்ரமோட் ரெஸ்பான்சிபிள் செக்ஷுவல் பிஹேவியர். ஸோ மேரேஜ் ஆனது ஒருவனுக்கு ஒருத்தருக்கு ஒரு பார்ட்னர் தான் அப்படிங்கிறதெல்லாம் தான் நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் செக்ஷுவல் பிஹேவியர். அதுக்காகவும் நாட் டு என்கரேஜ் இயர்லி செக்ஷுவல் ஆக்டிவிட்டி. ஸோ ஒரு மேரேஜ் ஏஜ் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஏஜுக்கு முன்னாடி செக்ஷுவல் ஆக்டிவிட்டியெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து இந்த செக்ஸ் எஜுகேஷன் கொடுக்குறோம். நெக்ஸ்ட், பர்த் கண்ட்ரோல் அண்ட் கான்ட்ரசெப்ஷன். ஸோ பர்த் கண்ட்ரோலுங்கிறது குழந்தை பிறக்கிறது தடுக்கிறது, கான்ட்ரசெப்ஷனுங்கிறதும் குழந்தை பிறக்கிறது தடுக்கிறது. எய்ம் டு ப்ரிவென்ட் கன்செப்ஷன் ஆர் ப்ரெக்னன்சி. ஸோ கன்செப்ஷன் அப்படிங்கிறது ப்ரெக்னன்சி ஆகிறது, கான்ட்ரசெப்ஷனுங்கிறது ப்ரெக்னன்சியை தடுக்கிறது. ரெண்டும் ஆப்போசிட் வேர்ட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதாவது அவங்க செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுக்கிட்டாலும் கூட அவங்களுக்கு ப்ரெக்னன்சியே வராமல் தடுக்கக்கூடிய மெத்தடாக இருக்கணும். அதுதான் யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் யார் வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெத்தட். இப்போ காண்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் ஈஸி டு யூஸ், அந்த மாதிரி இருக்கணும். ஈஸிலி அவைலபிள், மெடிக்கலில் போய் கேட்டால் கூட கிடைக்கணும். இஃபெக்டிவாக இருக்கணும். இஃபெக்டிவ்னா என்னங்க, நம்ம எதுக்காக அந்த கான்ட்ரசெப்டிவ்ஸை யூஸ் பண்ணுறோம், குழந்தை பிறக்கிறத தடுக்கிறதுக்காக. ஸோ அந்த இஃபெக்ட் இருக்கணும். அதில் ரிவர்சிபிளாக இருக்கணும். ரிவர்சிபிள்னா அதை யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டோம்னா குழந்தை ஃபார்ம் ஆகிறது என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ரிவர்சிபிளாக. நோ சைட் எஃபெக்ட்ஸ், சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஷுட் நாட் இன்டர்ஃபியர் வித் செக்ஷுவல் ட்ரைவ் ஆர் டிசையர். செக்ஷுவல் ட்ரைவ் அண்ட் டிசையரை அது இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரியான இருக்கக்கூடாது. இப்போது மெத்தட்ஸ் ஆஃப் கான்ட்ரசெப்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நேச்சுரல் ஆர் ட்ரெடிஷ்னல் மெத்தட். இந்த குழந்தை உருவாகிறத தடுக்கிறதுக்கான நேச்சுரல் மெத்தட். ஃபஸ்ட்டு பீரியாடிக் அப்ஸ்டினன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நமக்கு தெரியும் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் படிச்சிருப்போம். இந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிளில் அரவுண்ட் 10th டே டு 17th டே தான் இந்த ஓவியுலேஷன் ஃபேஸ் அப்படிங்கிற ஓவியுலேட்ரி ஃபேஸ், ஓவியூல் ஃபார்ம் ஆகிறது, ஓவம் ஃபார்ம் ஆகிறது. அந்த டைமில் இன்டர் கோர்ஸை அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போது 9 நாளைக்கு முன்னாடி வரைக்கும், சரி 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும், அதுக்கப்புறம் 17வது நாளைக்கு அப்புறம், அதாவது மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு மந்த்துக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ஒருத்தவங்களுக்கு எப்போ ஆரம்பிக்குது அப்போ இருந்து 9வது நாளுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் 17வது நாளைக்கு முன்னாடி வரைக்கும் செக்ஷுவல் கான்டாக்டில் இல்லாமல் இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம், ப்ரெக்னன்சி ஆக மாட்டாங்க, அவங்க ப்ரெக்னென்ட் ஆக மாட்டாங்க. அதை தான் பீரியாடிக் அப்ஸ்டினன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வித்ட்ராவல் ஆர் காய்டஸ் இன்டரப்டஸ் அப்படிங்கிறது என்னென்னா, மேல் வந்து இஜாக்குலேஷன், சேமன் வெளியே வரத்துக்கு முன்னாடி கரெக்டாக அந்த டயத்தில் அவங்களோட மேல் ரீப்ரடக்டிவ் எக்ஸ்டர்னல் ஆர்கனை செக்ஷுவல் கான்டாக்ட்லேருந்து எடுத்துடுவாங்க. ஸோ தட் சேமன் ஃபீமேல் ஃபெலோப்பியன் டியூப் வரைக்கும் ரீச் ஆகிறத நம்மளே தடுக்கிறது. அதுதான் வித்ட்ராவல் ஆர் காய்டஸ் இன்டரப்டஸ் அப்படிம்போம். லாக்டேஷனல் அமெனோரியா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ மென்ஸ்ட்ருவேஷன் டியூரிங் இன்டென்ஸ் பிரஸ்ட் ஃபீடிங். ஸோ பிறந்த குழந்தைக்கு நம்ம மில்க் லாக்டேஷன் கொடுக்கும்போது மதர் அவங்களுக்கு மென்ஸ்ட்ருவேஷன் இருக்காது, அப்போ ஓவம் ஃபார்ம் ஆகாது. ஆனால் அது வந்து லிமிட்டட் பீரியட் ஆஃப் டைம் தான், குழந்தை பிறந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். இந்த 3 மெத்தட்லேயுமே
ஹை ஃபெயிலியர் ரேட் இருக்குது. அதனால் இந்த 3 நேச்சுரல் மெத்தடையும் நம்ம நம்ப முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ பேரியர் மெத்தட் தடுக்கிறது. ஸோ ஸ்பெர்ம் வந்து ஓவமை ரீச் பண்ணுறதை தடுக்கிறது தான் நம்ம பேரியர் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். மேல்ஸை பொறுத்த வரைக்கும் காண்டம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபீமேல்ஸ்க்கு டயஃப்ரம், செர்விக்கல் கேப்ஸ், வால்ஸ் இந்த 3ம் யூஸ் பண்ணுவாங்க. இதில் சம்டைம்ஸ் ஸ்பெர்மிசைடல் க்ரீம்ஸ், ஜெல்லிஸ், ஃபோம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த பேரியர்ஸோட சேர்த்து. ஏன்னா ஸ்பெர்மை கொல்றது, சைடல்னா சைடு அப்படின்னு வந்தாலே கொல்றது அப்படின்னு அர்த்தம். ஸ்பெர்ம்ஸை கொல்லக்கூடிய ஜெல்லிஸ், அந்த க்ரீம்ஸ், ஃபோம்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடும், ஓவமை போய் ரீச் பண்ணாது. ஓகே, இப்போது இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், காண்டம்ஸ் வந்து ப்ரெக்னன்சியை மட்டும் ப்ரிவெண்ட் பண்ணுறதோட சேர்த்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் இன்க்ளூடிங் ஹெச்ஐவி எய்ட்ஸ் எல்லாம் பரவறதையும் தடுக்கும், ஸ்ப்ரெட் ஆகிறதையும் இந்த இன்ஃபெக்ஷனையும் தடுக்கும் காண்டம்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒன்லி காண்டம்ஸ் கிவ் டூயல் ப்ரொடெக்ஷன், தட் இஸ் கான்ட்ரசெப்ஷன் அண்ட் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷனோட ப்ரிவென்ஷன். இந்த ரெண்டையும் கொடுக்குற ஃபங்க்ஷன் காண்டம்ஸ் மட்டும்தான், மற்ற எதுலேயும் கிடையாது. நெக்ஸ்ட்டுங்க, இன்ட்ரா யூட்டிரைன் டிவைசஸ், ஐயூடிஸ்னு சொல்லுவாங்க. இதில் நான் மெடிக்கேட்டட் இருக்குது, அது வந்து லிப்பிஸ் லூப் வந்துடும். இதில் எந்த ஒரு ஹார்மோனோ இல்லை மெடிசனோ யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுதான் நான் மெடிக்கேட்டட் ஐயூடி. காப்பர் ரிலீசிங் ஐயூடியில் வந்து காப்பர் டி, காப்பர் 7, மல்டி லோட் 375 இதெல்லாமே. இதில் மல்டி லோட் 375ங்கிறது காப்பர் ரிலீஸ் பண்ணும். இதில் காப்பருங்கிற வார்த்தை இல்லை, அதனால் இது காப்பர் ரிலீசிங் ஐயூடிஸில் மெயினாக எக்ஸாமில் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடியில் ப்ரொஜெஸ்டாசர்ட், LNG-20 இந்த ரெண்டும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் மோட் ஆஃப் ஆக்ஷன் என்ன? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஃபேகோசைட்டோசிஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஃபேகோசைட்டோசிஸ்னால் என்ன? அந்த ஸ்பெர்ம் செல்ஸை சாகடிக்கிறது, அதான் ஃபேகோசைட்டோசிஸ். சப்ரஸ் ஸ்பெர்ம் மொபிலிட்டி அண்ட் ஃபர்டிலைசிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ஸ்பெர்ம். ஸோ ஸ்பெர்மோட மொபிலிட்டி, அந்த டெய்ல் ஸ்விம் பண்ணிட்டு போகிறத சப்ரஸ் பண்ணிடும், தடுத்துரும். அதனால் அது ஃபர்டிலைசிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாமல் போயிடும். காப்பர் அயான்ஸ் ரெடியூஸ் ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி. இந்த காப்பர் ரிலீசிங் ஐயூடிஸ் இருக்கு இல்லையா, இந்த காப்பர்லாம் போய் ஸ்பெர்மோட மொட்டிலிட்டியை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ மூவ் பண்ணி போகாது, மொட்டிலிட்டிங்கிறது மூவ்மெண்ட். ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸ் மேக் யூட்ரஸ் அன்சூட்டபிள் ஃபார் இம்ப்ளான்டேஷன் அண்ட் சர்விக்ஸ் ஹாஸ்டைல் டு ஸ்பெர்ம்ஸ். ஸோ யூட்ரஸையும் சர்விக்ஸையும் ஸ்பெர்ம் அக்செப்ட் பண்ணிக்காத மாதிரி மாற்றிடும் ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸ்லாம். இங்கே ஐயூடிஸ் ஆர் ஐடியல் ஃபார் ஃபீமேல்ஸ் ஹூ வாண்ட் டு டிலே ப்ரெக்னன்சி ஆர் ஸ்பேஸ் சில்ட்ரன். ஸோ ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இடையில ஒரு 1 இயர் 2 இயர் கேப் வேணும்னு நினைக்கிற ஃபீமேல்ஸுக்கும், அதே போல் ப்ரெக்னன்சியை டிலே பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஃபீமேல்ஸுக்கும் நமக்கு இந்த ஐயூடிஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரானா இன்சைட் த யூட்டிரஸ். இதுக்கு டாக்டர்ஸ் ஆர் எக்ஸ்பர்ட்ஸோட ஹெல்ப் வேணும். இது பேஷண்ட்டே வச்சுக்க முடியாது, பேஷண்ட்னா அந்த ஃபீமேலே வச்சுக்க முடியாது. ஓரல் கான்ட்ரசெப்டிவ்ஸ் அப்படின்னாலே எடுத்துக்கிறது, வாய் வழியாக எடுத்துக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்க. ஹார்மோனல் பில்ஸ் டேக்கன் ஓரலி, வாய் வழியாக எடுத்து தண்ணி குடிச்சிடறோம் இல்லையா, அதான். சஹேலி டெவலப்டு பை, இது ரொம்ப முக்கியம், சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். CDRIயோட ஃபுல் ஃபார்ம் நல்லா பார்த்துங்க, சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், லக்னோவில் இருக்குது. நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இவங்க தான் சஹேலிங்கிற மெடிசனை உருவாக்குனாங்க. இது நான் ஸ்டீராய்டல் ஓரல் பில், வாயில் போட்டு தண்ணி குடிச்சிக்கிறது. டேக்கன் ஒன்ஸ் ஏ வீக், வாரத்துக்கு ஒரு தடவை இந்த பில் எடுத்தால் போதும். இப்போது இந்த சஹேலி இல்லாத காமன் ஹார்மோனல் பில்ஸ் என்னென்ன? இதில் கண்டெயின் ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் காம்பினேஷன். ப்ரொஜெஸ்ட்ரான் மட்டும் இருக்கலாம், இல்லை ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் காம்பினேஷனில் இந்த ஹார்மோனல் பில்ஸ் இருக்கலாம். இது 21 days ஸ்டார்டிங் வித்தின் ஃபஸ்ட்டு 5 days ஆஃப் த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள். மென்ஸ்ட்ருவேஷன் முடிஞ்சு அந்த 5 நாளில் மென்ஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும் இல்லையா, அப்போ இருந்து 6வது நாள்லேருந்து 21 நாள் தொடர்ந்து இந்த ஹார்மோனல் பில்ஸ் எடுத்துக்கணும். கான்ட்ரசெப்டிவ் இது எல்லாமே கன்சீவ் ஆகிறத தடுக்கிறது. மோட் ஆஃப் ஆக்ஷன் என்ன? ஓவியூலேஷனை இன்ஹிபிட் பண்ணும். இந்த ரெண்டுமே இன்ஹிபிட் இம்ப்ளான்டேஷன். இம்ப்ளான்டேஷனுங்கிறது என்ன? இந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து எண்டோமெட்ரியத்தில் படியுது பார்த்தீங்களா, அதை தடுக்கும். ஆல்டர் குவாலிட்டி ஆஃப் செர்விக்கல் மியூக்கஸ் டு ப்ரிவென்ட் ஸ்பெர்ம் என்ட்ரி. ஸோ செர்விக்ஸில் இந்த மியூக்கஸோட அந்த குவாலிட்டியை சேஞ்ச் பண்ணுறது மூலயமா ஸ்பெர்ம் வந்து ஓவமை ரீச் பண்ணுறதை அதை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இதில் நீட்டை பொறுத்த வரைக்கும் ஓரல் பில்ஸ் மெயின்லி கண்டெயின் ப்ரொஜெஸ்ட்ராஜன்ஸ் ஆர் ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் காம்பினேஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஷினில் கேட்பாங்க. அடுத்து இன்ஜெக்டபிள் அண்ட் இம்ப்ளான்ட் மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொஜெஸ்ட்ரோஜன்ஸ் அலோன் ஆர் இன் காம்பினேஷன் வித் ஈஸ்ட்ரோஜன் கேன் பி யூஸ்ட் இதில்.
ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன? இன்ஜெக்ஷன்ஸ், ஹார்மோன்ஸ் கிவன் இன்ட்ராமஸ்குலர்லி, இந்த மசிலில் ஊசி போடுவாங்க. இம்ப்ளான்ட்ஸ் அப்படிங்கிறது பிளேஸ்ட் அண்டர் த ஸ்கின்னுக்கு கீழே அப்படியே பதிச்சு வச்சுருவாங்க. மோட் ஆஃப் ஆக்ஷன் என்ன? சிமிலர் டு ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் தான். எப்படி மாத்திரை சாப்பிட்டா ஓவம் ஃபார்மேஷனை அது ப்ரிவென்ட் பண்ணும், அதே போல தான் இதுவும். இன்ஹிபிட் ஓவியூலேஷன், ஆல்டர் செர்விக்கல் மியூக்கஸ் டு ப்ரிவென்ட் ஸ்பெர்மெண்ட்ரியை அது மாற்றி அமைச்சிரும். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, தீஸ் மெத்தட்ஸ் ஆர் எஃபெக்டிவ் ஃபார் எ லாங்கர் பீரியட். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இம்ப்ளான்ஸ் சொன்னோம் இல்லையா, அது வச்சா 3 to 5 இயர்ஸுக்கு அது எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டுங்க, சர்ஜிக்கல் மெத்தட் ஆர் ஸ்டெரிலைசேஷன் வாங்க. இது ஒரு பர்மனண்ட் மெத்தட். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பர்மனன்ட் கிடையாது. மேல்ஸில் வேசக்டமி பண்ணுவாங்க. இதுக்கே வேசக்டமின்னு பேர் வச்சாங்கன்னா, ஸ்மாலர் பார்ட் ஆஃப் வேஸ் டிஃபரன்ஸ் இஸ் கட் அண்ட் டைடு. வேஸ் டிஃபரன்ஸை கட் பண்ணி அந்த இடத்துல முடிச்சு போட்டுட்டா ஸ்பெர்ம் வந்து சேமனில் மிக்ஸே ஆகாது. அப்போ அவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை. இதை ஸ்டெரிலைசேஷன் சொல்லுவோம் மேலில். ஃபீமேலில் டியூபக்டமி. இதுக்கு பேர் ஏன் டியூபக்டமின்னு சொன்னாங்க? ஃபெல்லோப்பியன் டியூபை கட் பண்ணி முடிச்சு போட்டுறதுனால ஓவம் வராது. அதில் ஓவம் ஃபார்ம் ஆகி வெல்லோம்பியன் டியூபுக்கு வராது. அப்போது இந்த இடத்துல ஃபர்டிலைசேஷன் நடக்க வாய்ப்பு இல்லை. ஸோ டியூபக்டமி ஃபீமேலுக்கு, வேசக்டமி மேலுக்கு, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி, எம்டிபி எதுக்கு முதல்ல பண்ணுறாங்க? இன்டென்ஷனல், விருப்பத்தோட டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி பிஃபோர் ஃபுல் டேர்ம் வரத்துக்கு முன்னாடி. அதாவது ஃபுல் டேர்ம்ங்கிறது 9 months, ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டர் அப்படிங்கிறது 3 months 12 weeks, செகண்ட் ட்ரைம்ஸ்டர் அப்படிங்கிறது 6 months 24 weeks. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வென் யூஸ்ஃபுல், அன்வான்ட் ப்ரெக்னன்சி டியூ டு கான்ட்ரசெப்டிவ் ஃபெயிலியர். அவங்க வந்து குழந்தை வேணான்னு தான் நினச்சாங்க, தெரியாமல் குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆர் ரேப், இது மூலியமாக வந்தால். ஸோ மதரோட லைஃபுக்கு ரிஸ்க் இருக்க வாய்ப்பு இருக்குது. சீரியஸ் ரிஸ்க் இருக்குது அப்படின்னா அப்போ இந்த ப்ரெக்னன்சினால் மதரோட லைஃபே பாதிக்கும், மதரோட உயிருக்கே ஆபத்துனா அப்போ எம்டிபி பண்ணுவாங்க. சீரியஸ் ஃபீட்டல் அப்நார்மாலிட்டி, ஃபீட்டஸ்க்கு குரோமோசோமல் டிசார்டர் இருக்குது கருவில் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க, இல்லை ஒரு பெரிய டிசீஸ் இருக்குது, பிறந்தாலும் அவங்க சர்வை பண்ணுறது கஷ்டம்னா எம்டிபி பண்ணுவாங்க. ஸோ இம்பார்ட்டண்ட் என்சிஆர்டி பாயிண்ட் பார்க்கும்போது, எம்டிபி இஸ் ரிலேட்டிவ்லி சேஃப் டியூரிங் ஃபஸ்ட் ட்ரைம்ஸ்டர். மொதல் 3 மாதத்துக்கு இது ரொம்பவே சேஃப். செகண்ட் ட்ரைம்ஸ்டர் அபார்ஷன்ஸ் ஆர் ரிஸ்கியர். ஏன்னா 12 வாரத்தை தாண்டிடுச்சு அப்படின்னா அபார்ஷன் பண்ணுறது மதருக்கு ரிஸ்கியாக போயிடும். இந்த இடத்துல ஃப்ரீக்வெண்ட் எம்டிபிஸ் கேன் ஹார்ம்ஃபுல் அண்ட் மே அஃபெக்ட் ஃபியூச்சர் ப்ரெக்னன்சிஸ். கண்டினியூவாக எம்டிபிஸ் பண்ணாங்கன்னா எதிர்காலத்தில் ப்ரெக்னன்சிஸை அது பாதிக்கும், ப்ரெக்னென்ட் ஆக முடியாமல் போகலாம். ஆம்னியோசென்டசிஸ்னால் என்ன? ஸோ டெக்னிக் டு டிடெக்ட் குரோமோசோமல் ஆர் ஜெனட்டிக் டிசார்டர் இன் ஃபீட்டஸ். ஸோ கருவில் இருக்கக்கூடிய குழந்தையோட குரோமோசோமல் ஆர் ஜெனட்டிக்கில் ஏதாவது டிசார்டர்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது. டிடெக்ட் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் அண்ட் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ். ஸோ ஆம்னியோசென்டிக் ஃப்ளூயிட் வித்ட்ராஸ். ஸோ இங்கேருந்து ஆம்னியோசென்டிக் ஃப்ளூயிடை கொஞ்சமாக எடுப்பாங்க இன்ஜெக்ஷன் மூலயமா. எடுத்து அதை ஸ்டடி பண்ணி குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர்லாம் பார்ப்பாங்க. அதில் தான் 23rd பேர் வரும், 45 46வது குரோமோசோம். அதை அடிச்சுடுவாங்க. இந்த மாதிரி ஆம்னியோசென்டிக் ஸ்டடிஸ் வந்ததும் குரோமோசோம் ஃபஸ்ட் பேர், செகண்ட் பேர், தேர்ட் பேர் இப்படிலாம் இருக்கும். கடைசியாக இருக்கிற பேரில் இந்த மாதிரி ஒய் இப்படி வளைஞ்ச மாதிரி இருந்ததுன்னா அது மேல், ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் ஃபீமேல். இதை பிளாக் கலரில் இப்படியே அடிச்சுடுவாங்க ரிசல்ட்டில். ஸோ பிறக்கிற குழந்தை ஆனா பெண்ணான்னு வெளியில் சொல்லக்கூடாது, சொன்னால் சட்டப்படி குற்றம். ஸோ ஏன் அப்படின்னா யூஸ்டு இல்லீகலி ஃபார் செக்ஸ் டிட்டர்மினேஷன். செக்ஸ் டிட்டர்மினேஷன் என்ன? பிறக்க குழந்தை ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சால் பெண் குழந்தைய அதிகமாக சிசு கொலை பண்ணாங்க. எப்போது? எம்டிபி மெடிக்கல் டெர்மினேஷன் பண்ணாங்க. ஏன்? பெண் குழந்தை வேண்டாம், ஆல்ரெடி 2 பெண் குழந்தை இருக்குது, பெண் குழந்தைன்னா வரதட்சணை போட்டு கட்டி கொடுக்கறது கஷ்டம் அப்படின்னு ஒரு 20 years முன்னாடி அப்படி நினச்சிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இப்போ வரைக்கும் இந்தியாவில் கருவில் இருக்கிறது ஆனா பெண்ணான்னு சொல்கிறது குற்றம். ஃபீமேல் ஃபீட்டிசைட் லெட் டு ஸ்ட்ரிக்ட் லீகல் பேன். ஸோ எதனால் லீகல் பேன் கொண்டு வந்தாங்க? ஃபீமேல் ஃபீட்டிசைட், பெண் சிசுவை கருவிலேயே அழிக்கிறத தடை பண்ணுறதுக்காக தான் இந்த ஆம்னியோசென்டிக் ஃப்ளூயிட் வச்சு செக்ஸ் டிட்டர்மினேஷன் சொல்கிறத இல்லீகல் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ஆம்னியோசென்டிசிஸ் இஸ் நாட் ஃபார் ரொட்டீன் செக்ஸ் டிட்டர்மினேஷன். செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்காக அதை பண்ணலை, குரோமோசோமல் டிசார்டர் ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அதை பண்ணுறோம். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன், எஸ்டிஐஸ், அதுக்கு இன்னொரு பேர் வெனிரல் டிசீசஸ் அப்படிம்பாங்க, ஆர்டிஐஸ். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன் எஸ்டிஐஸ் கொனிரியா, சிஃபிலிஸ், ஜெனிட்டல் ஹெர்பிஸ், கிளாமிடியாசிஸ், ஜெனிட்டல் வார்ட்ஸ், ட்ரைகோமோனியாசிஸ், ஹெப்பாட்டிட்டிஸ் பி, ஹெச்ஐவி, எய்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. காமன் சிம்டம்ஸ் என்ன? இட்சிங், ஃப்ளூயிட் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்,
ஸ்லைட் பெயின், ஸ்வெல்லிங் இன் ஜெனிட்டல் ரீஜனில் ஸ்வெல்லிங் வருது. இதெல்லாம் வந்து காமன் சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ் இருந்தால் டாக்டர்கிட்ட போய் நம்ம பார்க்கணும். டேஞ்சர்ஸ் அண்ட் கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஒய் டேஞ்சரஸ், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் வந்துடும், அபார்ஷன்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில், குழந்தை அபார்ட் ஆயிரும், ஸ்டில் பர்த், குழந்தை இறந்தே பிறக்கிறது, எக்டோபிக் ப்ரெக்னன்சிஸ் எக்டோபிக் ப்ரெக்னன்சிஸ்ங்கிறது ஃபெல்லோப்பியன் டியூப்லேயே ப்ரெக்னன்ட் அந்த இம்ப்ளன்டேஷன் நடந்துச்சுன்னா அது மதருக்கும் சேஃப் இல்லை, குழந்தையும் இறந்து தான் பிறக்கும். அதனால் அதை எக்டோபிக், அதாவது யூட்ரஸில் வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகாமல் ஃபெல்லோப்பியன் டியூப்லேயே அவுட் சைட் யூட்ரஸ் இம்ப்ளான்டேஷன் ஆனிச்சுன்னா அது எம்டிபி தான் பண்ணி ஆகணும். இன்ஃபர்டிலிட்டி, கேன்சர் ஆஃப் ரீப்ரடக்டிவ் ட்ராக்ட், இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. இம்பார்ட்டன்ட் என்சிஆர்டி பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, எக்ஸப்ட் ஹெப்பாட்டிட்டிஸ் பி, ஹெச்ஐவி அண்ட் ஜெனிட்டல் ஹெர்பிஸ், மோஸ்ட் ஆஃப் த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸை நம்ம வந்து இயர்லி டிடெக்ஷன் பண்ணி சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அதை க்யூர் பண்ண முடியும். ஆனால் ஹெப்பாட்டிட்டிஸ் பி, ஹெச்ஐவி, ஜெனிட்டல் ஹெர்பிஸை க்யூர் பண்ண முடியாது. தெர் இஸ் நோ க்யூர். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு, எஸ்டிஐஸோட ப்ரிவென்ஷன் என்ன? அவாய்ட் செக்ஸ் வித் அன்னோன் ஆர் மல்டிபிள் பார்ட்னர்ஸ். முன்பின் தெரியாதவங்களோட மல்டிபிள் பார்ட்னர்ஸோட செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுக்கக்கூடாது. எப்போவுமே காண்டம்ஸ் யூஸ் பண்ணணும். மெயின்டைன் பர்சனல் ஹைஜீன், நம்மளை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அப்படி ஒரு வேளை இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னு தெரிஞ்சால் இயர்லியராக மெடிக்கல் ஹெல்ப் கேட்கணும். இன்ஃபர்டிலிட்டினா என்ன? கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் கூட, அல்லது செக்ஷுவல் கான்டாக்டில் 2 வருஷம் இருந்ததுக்கு அப்புறமும் கூட குழந்தை பிறக்கலைன்னா அதை நம்ம இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபிசிக்கலாக ஏதாவது ஆர்கன்ஸில் டேமேஜ் ஆனதுனால வந்திருக்கலாம், கான்ஜெனிட்டல் பிறவிலேயே அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கலாம், டிசீசஸ் வேறு ஏதோ நோயோட சைடு எஃபெக்டாக இருக்கலாம், ட்ரக்ஸ் அதிகமான மெடிசின் எடுத்துக்கிட்டதோட சைடு எஃபெக்டாக இருக்கலாம், இம்யூனலாஜிக்கலாக இருக்கலாம், நோய் எதிர்ப்பு திறன் ஏதோ ஒரு காரணத்தினால போய் அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனையோ ஓவம் ப்ரொடக்ஷனையோ ஸ்டாப் பண்ணுறதா இருக்கலாம், சைக்காலஜிக்கல் மன சம்மந்தமாக கூட இந்த ப்ராப்ளம் வரலாம். ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு ஹெல்த் கேர் யூனிட்ஸ் இதுக்குன்னே இருக்குது. அசிஸ்டட் ரீப்ரடக்டிவ் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி இன்ஃபர்டிலிட்டியை ஓவர் கம் பண்ணலாம். ஏஆர்டி மெத்தட்ஸ்னால் என்ன? ஸோ அசிஸ்டட் ரீப்ரடக்டிவ் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐவிஎஃப்இடின்னு சொல்லுவாங்க. இன்வைட்ரோனா லெபார்டரி கண்டிஷனில் டெஸ்ட் டியூப் பேபிங்க, ஃபர்டிலைசேஷன் அண்ட் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை டெஸ்ட் டியூப் பேபி ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன ஸ்டெப் இருக்குது? ஓவம் அண்ட் ஸ்பெர்ம்ஸ் ஆர் ஃபர்டிலைஸ்ட் அவுட் சைட் த பாடி. ஸோ டெஸ்ட் டியூப்பில் ஓவம் அண்ட் ஸ்பெர்மை கலெக்ட் பண்ணி ஃபியூஸ் பண்ண வைப்பாங்க. ஜைகோட் ஆர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர், ஜைகோட் ஆகிடும், எம்ப்ரியோவாக டெவலப் ஆகிட்டு இருக்கும், அதை ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ட்ராக்ட்டுக்கு இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. இப்போது டைப்ஸ் இதில் ஜிஃப்ட்டு, ஐயூட்டின் 2 இருக்குது. ஜிஃப்ட்னா பேர்லேயே இருக்குது, ஃபெல்லோப்பியன் டியூப், யூனா யூட்டிரஸ் மறந்துடாதீங்க. ஜைகோட் இன்ட்ரானா இன்சைட்னு அர்த்தம், ஃபெல்லோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஜைகோட் ஆர் இயர்லி எம்ப்ரியோஸ் அப் டு 8 பிளாஸ்டோமியர்ஸை நீங்கள் ஃபெல்லோப்பியன் டியூபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர்டு இன்டு ஃபெல்லோப்பியன் டியூப், எந்த லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். ஐயூட்டிங்கிறது இன்ட்ரா யூட்டரைன் ட்ரான்ஸ்ஃபர், எம்ப்ரியோ வித் மோர் தென் 8 பிளாஸ்டோமியர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன்டு யூட்டிரஸ். இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஜிஃப்டில் அப் டு 8 பிளாஸ்டோமியர்ஸ் கீ டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே ஐயூட்டியில் பிளாஸ்டோமியர் கவுண்ட் கேட்பாங்க, மோர் தென் 8 பிளாஸ்டோமியர்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், லொக்கேஷனும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிஃப்ட், கேமிட் இன்ட்ரா ஃபெல்லோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர், ஒன்றும் இல்லை, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேமிட்ஸ் இன்டூ ஃபெல்லோப்பியன் டியூப். ஃபெல்லோப்பியன் டியூபுக்கு கேமிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ ஒரு உமன்னால் எப்போ வந்து ஓவா ப்ரொடியூஸ் பண்ண முடியல, அப்போது டோனார்கிட்ட இருந்து ஓவமை கலெக்ட் பண்ணி அந்த ஃபெல்லோப்பியன் டியூப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த உமன்னால் என்ன பண்ண முடியும்? குழந்தைய கேரி பண்ண முடியும், அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. பட் ஓவம் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகலைங்கிறப்போ கிஃப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ICSI, intracytoplasmic sperm injection, sperm directly injected into ovum. ஓவமில் ஸ்பெர்மை இன்ஜெக்ட் பண்ணுறது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், சேமன் இன்ட்ரடியூஸ்ட் ஆர்டிஃபிஷியலி இன்டூ ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ட்ராக்ட். ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பை ஹஸ்பண்ட் அப்படின்னா என்ன? ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது, பட் சம் ரீசன்னால் அது ஓவமை ரீச் பண்ண மாட்டேங்குதுன்னா ஹஸ்பண்ட் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஹஸ்பண்டால் ஸ்பெர்மே ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா டோனார் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அந்த ஸ்பெர்மை. ஓகேங்க. ஸோ AIDமாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பை டோனார். IUIங்கிறது இன்ட்ரா யூட்டரைன் இன்செமினேஷன், சேமன் இன்ட்ரடியூஸ்ட் இன்டு யூட்டரஸ், அது. ஓகேங்க. நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ட் NCERT 1 லைன்ஸ் ரீப்ரடக்டிவ் ஹெல்த்தில் என்னென்ன? ரீப்ரடக்டிவ் ஹெல்த்துங்கிறது டோட்டல் வெல்பீயிங் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரீப்ரடக்ஷன், அது தெரியும்.
RCHங்கிறது ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அண்ட் அவேர்னஸ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு கான்ட்ரசெப்ஷன் ப்ரிவென்ஷனை பொறுத்த வரைக்கும் காண்டம்ஸ், சஹேலி, அது வந்து நான் ஸ்டீராய்டல், CDRI லக்னோவில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த சஹேலி மாத்திரையை கண்டுபிடிச்சாங்க, தயாரித்தாங்க, இப்போவும் இருக்குது. காண்டம்ஸ் வந்து ப்ரெக்னன்சியை மட்டும் ப்ரிவென்ட் பண்ணல, STI செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷனையும் ப்ரிவென்ட் பண்ணுது. வேசெக்டமிங்கிறது வேஸ் டிஃப்ரென்ஸை கட் பண்ணி டைப் பண்ணிடுவாங்க மேலில். டியூபக்டமிங்கிறது ஃபெலோப்பியன் டியூபை கட் பண்ணி டைப் பண்ணிடுவாங்க ஃபீமேலில். இது ரெண்டும் ஸ்டெரிலைசேஷன் மெத்தடு. ஆம்னியோசென்டசிஸ் வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. MTP வந்து ஃபஸ்ட் ட்ரைம்ஸ்டரில் சேஃப். STIs அப்படிங்கிறது அது அன்ட்ரீட்டட், அதை ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டா இன்ஃபர்டிலிட்டி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அசிஸ்டட் ரீப்ரடக்டிவ் டெக்னாலஜிஸ் ARTயை பொறுத்த வரைக்கும் IVF ET வந்து டெஸ்ட் டியூப் டெக்னிக் அப்படின்னு சொல்வோம். ZIFT அப்படிங்கிறது அப் டு 8 பிளாஸ்டோமியர்ஸை நமக்கு ஃபெலோப்பியன் டியூப்பில் இம்ப்ளான்ட் பண்ணுறது. IUT அப்படிங்கிறது மோர் தென் 8 பிளாஸ்டோமியர்ஸை யூட்ரஸில் கொண்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்துடலாம். ஸ்டெரிலைசேஷனுங்கிறது வேசெக்டமி, டியூபக்டமிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ZIFT IUTயில் நம்பர் ஆஃப் அந்த பிளாஸ்டோமியர்ஸ் பார்த்துக்குங்க. ZIFTயில் அப் டு 8 பிளாஸ்டோமியர்ஸ், IUTயில் மோர் தென் 8 பிளாஸ்டோமியர்ஸ். GIFT, ICSI, AI, IUI இதெல்லாம் நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சாப்டரில் நீட் அண்ட் கியூட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கொஷின் பேசிஸில் MCQ எந்த டைப்பில் எடுப்பாங்க, எந்த பாயிண்ட்லேருந்து எடுப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.